Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தேனியில் நகர்மன்ற திமுக தலைவர் மற்றும் துணை தலைவர் மீது கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்ததை குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சிக்கு உட்பட்ட மொத்தம் 33 வார்டுகளில் நகரமன்ற தலைவர் வனிதா நெப்போலியன் மற்றும் துணைத் தலைவர் சுனேதா செல்வகுமார் ஆகியோர் நகராட்சி பகுதியில் வளர்ச்சி பணிகள் நடைபெறவில்லை என்று புகார் அளித்தனர். அதன் பேரில் கம்பம் நகராட்சி கூட்டரங்கில் ஆணையர் உமாசங்கர் தலைமையில் தீர்மானம் நடைபெற்றது. நம்பிக்கையில்லா தீர்மானமான வாக்கெடுப்பில் திமுக 15, அதிமுக 3 மற்றும் IUML 1 என மொத்தம் 19 பேர் மட்டுமே பங்கேற்றனர். 27 பேர் பங்கேற்க வேண்டும் என்ற நிபந்தனை பூர்த்தியாகாததால் தீர்மானம் தோல்வியடைந்ததாக ஆணையர் அறிவித்தார். தீர்மானத்தில் பங்கேற்ற சில கவுன்சிலர்களை தடுத்து வைத்ததாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. நகராட்சி சார்பில் தலைவர், துணைத் தலைவர் பதவி நீடிக்கின்றது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்காக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கை தீர்மானத்தின் அடிப்படையில் இன்னைக்கு விவாதம் கொண்ட வாக்கெடுப்பு அடிப்படையில் கூட்டம் நடத்தப்பட்டது. கூட்டத்தில் மொத்தம் 33 உறுப்பினர்கள் 5ல் 4 மடங்கு இருக்கணும். 5ல் 4 மடங்கு இல்லாததால் 19 உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொண்டதால் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. 19 பேர் நாங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாக ஓட்டு போட வந்தோம். ஓட்டெடுப்பு முடிஞ்சிச்சு. நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வின்னு சொன்னாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்லை, வெற்று ஜீவோப்படி தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைஞ்சிருக்கு. ஆனால் மெஜாரிட்டி நாங்கள் தான். அவங்க கூட இருக்கிறது 31 பேர்ல 19 பேர் நாங்கள் இருக்கோம். அதுல நடுநிலையா இருக்கிறவங்க ஒரு 3-4 பேர் இருக்கலாம். அதிகம்னா அவங்க ஒரு 4-5 பேர் அவங்களுக்கு ஆதரவா இருக்கலாம். மைனாரிட்டி சேர்மன் அப்படின்னு நாங்க இன்னைக்கு கம்பம் நகர்மன்ற சேர்மனுக்கு மைனாரிட்டி சேர்மன் சொல்றோம். அது இல்லாம ஒரு போராட்டம்னு இருந்தா களத்துல நேருக்கு நேரா சந்திச்சு ஜெயிக்கணும். காசு கொடுத்து ரெசார்ட்ல வச்சுட்டு தூக்கிட்டு போய் வச்சு ஓட்டெடுப்புக்கு வராமல் இருக்கிறது தவறு.